Welcome to ABC Knowledge World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th Standard Maths Term 3 Unit 6 Information Processing Level Exercise 6.1 அதில் fourth sum பார்க்கலாம். Complete the direction of flow chart using arrows for the flow chart explaining the traffic rules given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தாட்டி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஃப்ளோ சார்ட்டு, அங்கே ஒரு மிஸ்ஸிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே டைரெக்ஷன் மட்டும் போடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு டைரெக்ஷன் மட்டும் போட போகிறீங்க ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் வச்சு. ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லைட்னா என்ன இருக்கும்? 3 கலர்ஸ் இருக்கும். ரெட் இருக்கும், எல்லோ இருக்கும், ஆரஞ்சு இருக்கும். 3 இருக்குமா? ஒரு இதில் ரெட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே க்ரீன் இருக்கும், இங்கே ரெட் இருக்கும், இங்கே எல்லோ இருக்கும். ரெட்டுனா என்ன? ஸ்டாப்புன்னு அர்த்தம். எல்லோனா என்ன? கெட் ரெடி, ரெடியாக இருங்க அப்படின்னு அர்த்தம். அதே இது க்ரீன்னா என்ன? கோ, கிளம்பலாம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். ரெட்னா ஸ்டாப், எல்லோனா கெட் ரெடி, க்ரீன்னா கோ. இதை வச்சு தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட் டைரக்ஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, கீழே இன்புட் சிக்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே ஒரு டைரக்ஷன் இருக்குமா? அப்போ என்ன டைரக்ஷன் அது? இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். இப்போ அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்னல் இஸ் ஈக்குவல் டு ரெட், சிக்னல் இஸ் ஈக்குவல் டு எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு என்ன வரணும்? டைரக்ஷன் லைன் வரணும். ஸோ அதுக்கு இப்படியே வருமா? இதுதான் டைரக்ஷன் லைன். இப்போ இங்கே வந்துடும். இப்போது இங்கேருந்து இங்கே எல்லோக்கு போகணும். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணும்? இப்போ ரெட்னா போகலாமா? போகக்கூடாதுல. ஸோ இந்த இடத்துல இன்னும் எல்லோனாலும் போகக்கூடாது, ரெடியாக தான் இருக்கணும். ஸோ அங்கேயே இன்னும். இப்போ இந்த இதில் என்ன இருக்குது? பிரிண்ட் கோ, பிரிண்ட் வெயிட், பிரிண்ட் ஸ்டாப் அப்படின்னு இருக்குது. இங்கே உங்களுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது பிரிண்ட் ஸ்டாப் கிட்ட எஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துக்கு இதே மாதிரி ஒரு ஆரோ போட்டு எஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ அது 3த்தையுமே முடிச்சாச்சு. இப்போ இங்கே எண்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ 3த்தையும் ஜாயின் பண்ணணும். அந்த எண்டுக்கிட்ட ஜாயின் பண்ணணுமா? அப்போது என்ன பண்ணணும்? 1 2 3 ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.